பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 23 அக்டோபர் 2025 நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கோம்னு தெரிஞ்சு கூட இந்த வாரம் ஃபுல்லாக வெளியிலேயே வராமல் வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கும் அரோரா வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் போடுங்க. ஓகே, என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போமா. இந்த எபிசோடில் இந்த வாரம் நடந்த டாஸ்கில் இந்த தொழிலாளி முதலாளி ஜூஸ் ஃபேக்ட்ரி இதில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா சுபிக்ஷா கரெக்டாக ஆரம்பத்துலேருந்தே டார்கெட் பண்ணாங்க. யாரை எப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றத பிளான் பண்ணாங்க. அவங்க பிளான் பண்ணது அவங்களுக்கு சாதகமாக போச்சோ இல்லையோ, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திவாகர் உள்ளே வந்தார். திவாகருக்கு சுபிக்ஷாவை ரொம்ப பிடிக்கும், அதனால் சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணார். அதுக்காக பார்வதியையும் உள்ளே எடுத்துக்கிட்டார். இதுதான் உண்மை. ஏன்னா பார்வதி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நமக்கு திவாகர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் திவாகர் சப்போர்ட் பண்ணுற லைனில் போயாவது நமக்கு வேணுன்ற சப்போர்ட் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு தேவையானது என்ன, பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யார் உண்மையாக இவங்களுக்கு கொடுப்பாங்க? ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருமே அகேன்ஸ்டாக இருக்காங்க. யாருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்வதிக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்கள கியூசியாவே மாற்றினாங்க. அதுவும் எப்படி நீங்கள் நல்லா குறை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டீங்க. ஆனால் பார்வதி எப்போல்லாம் குறை கண்டுபிடிக்கிறாங்களோ அதில் நீங்கள் குறை கண்டுபிடிச்சி நீங்கள் சண்டையை போடுறீங்க. அப்போ நீங்கள் ஏன்டா அவங்களுக்கு கியூசியாக மாற்றினீங்க? வினையை விதைச்சது நீங்கள் தானே, அப்போ அனுபவிங்க. அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க சொல்கிறது நீங்கள் தானடா என்னை கியூசியாக மாட்டினீங்க, ஸோ நான் கரெக்டாக தான் நான் சொல்கிறேன், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. திவாகர் அப்பப்போ கேமை சேஞ்ச் பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கரெக்டாக சபரி கனி கேங் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. அதை நல்லா பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் அந்த கேங்கில் இல்லாத ஒரு நபராக கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா பார்வதி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரெக்டாக சுபிக்ஷாவை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ சுபிக்ஷா கிட்ட காலையிலேயே போய் டீல் பேசிட்டாங்க, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ தரணும். ஸோ இப்போ இனி சுபிக்ஷா தான் டிசைட் பண்ணணும் யாருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் சுபிக்ஷாவுக்கும் பார்வதிக்கும் டீல் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகும்போது கனிக்கும் சுபிக்ஷாவுக்கும் டீல் நடக்கும் 60-40 அப்படின்ட்டு. அவங்க கனி சொல்லுவாங்க, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம், இன்கேஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ தரலை அப்படின்னா எனக்கு 60-40 அந்த காயின்ஸ் ஷேரிங் ரேஷியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் என்ன ஆகும், ஒரு டீல் நடக்கும். ஸோ மொதல் டீல் யார்கிட்ட, பார்வதி கிட்ட. ரெண்டாவது டீல் கனிக்கிட்ட. இதே மாதிரி இவங்க நிறைய பாட்டில் சப்ளையர்ஸ்கிட்டையும் டீல் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக காயின்ஸ் யாருக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா சுபிக்ஷாவுக்கு தான் போச்சு. ஸோ நேற்றைய எபிசோட் முடியும் போது ரம்யா சுபிக்ஷாவோட ஒரு பாட்டில் அதிகமாக வச்சுருப்பாங்க. ரம்யாவுக்கு அது பிடிக்காது. ஸோ ரம்யாவை வச்சு பார்வதி யார் திவாகர் கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நம்ம என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், இவ தான் கொடுப்பா, கொஞ்சம் பாட்டில் சுபிக்ஷா கம்மியாக போடுங்கன்னு சொல்லும்போதும் திவாகர் கேட்குற மாதிரி கிடையாது. ஸோ அதே சமயத்தில் ரம்யா பார்வதியை முதுகில் குத்துறாங்கன்றதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே எல்லாம் சேர்ந்து கடைசியாக கேம் எங்கே போய் முடிஞ்சது அப்படின்னா சுபிக்ஷா இஸ் த. பட் உண்மையாக இங்கே யார் வின்னர்? கியூசி என்ன நினைச்சாங்களோ அதுதான் நடந்தது. தொழிலாளிகள் எவ்வளோ வேலை செஞ்சும் அவங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் இங்கே கிடைச்சதா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். லஞ்சம், அதாவது என்ன, அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டாலிட்டி, கியூசிக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு தனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல ஆரம்பிச்சது எல்லாமே லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் விதிவிலக்காக போனது ஒரு சில இந்த எஃப்ஜே, அதுக்கப்புறம் இந்த ஆதிரை, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா பார்வதிக்கு தான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களே தவிர திவாகர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. எல்லாருமே திவாகரை கன்வின்ஸ் பண்ணாங்க. திவாகர் அவங்க பக்கம் சாயமும் செஞ்சார். ஆக மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு அரசியல் கேம், சரியான பாலிடிக்ஸ் கேம். முதலாளி தொழிலாளி வாழ்வோ சாவோ, நீ எக்கையோட கெட்டுப்போ, விவசாயி செத்துப்போ, எனக்கு காசு வேணும், தொழிலாளிகளை நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி சுபிக்ஷா எல்லா காயினையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. நான் வெற்றி பெற்றால் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கணும், அவ்வளோதான். அப்போது இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது, நம்ம விளையாடவே வேண்டாம், மக்கள் காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை, நம்மளை தான் காப்பாற்றிக்கணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எடுத்து உட்காந்தா போதும், அவ்வளோதான்ப்பா, நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்வதிக்கெலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேண்டாம், அவங்கள எப்படியுமே மக்கள் சேவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள விட நிறைய ஒர்ஸ்டாக ப்ளே பண்ணக்கூடிய பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஸோ அவங்க இந்த டைமில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சண்டை போடுறதுக்கான அவசியம் கிடையாது. பட் அவங்களோட கேம் அதுதான், அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ லெட் ஹர்.
ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுக்கிறதுக்காக அவங்க செய்த வேலைகள்லாம் என்ன தெரியுமா? திவாகர் காலில் விழுறாங்க 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 விழுந்துகிட்டே இருக்காங்க. அண்ணா என்ன புரிஞ்சுக்கோ, அண்ணா என்ன புரிஞ்சுக்கோ, அண்ணா என்ன புரிஞ்சுக்கோ, அண்ணா என்ன புரிஞ்சுக்கோ, நான் ஏதாவது தப்பா பண்ணி தான் மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. வாய்ப்பே இல்லை. இந்த பார்வதி இந்த அளவுக்கு வந்து இறங்கி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் திவாகருக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும்போது பார்வதி சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு நீ தான், உனக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி நான் முடிவாக இருக்கிறேன். இந்த அதாவது 2 பேருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பாங்க போல. பட் திவாகருக்கு ஒப்பீனியன் கிடையாது பார்வதி மேலே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்போ அந்த ஃபேஷன் ஷோ நடக்கும்போது, அந்த ரேம்ப் வாக் நடக்கும்போது பார்வதி திவாகர் கூட போனால் ப்ரெசன்டிவாக இருக்காதுன்னு சொன்னாங்களோ, அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணதுலேருந்து திவாகர் மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் போன வாரமே திவாகருக்கும் பார்வதிக்கும் ஒரு மன சண்டை வர ஆரம்பிச்சது. பட் பார்வதி வந்து கேஷுவலாகவே போயிட்டு இருந்தாங்க. பட் திவாகர் அதை உள்ளே எடுத்துக்கிட்டாரு. ஸோ மனசுலையும் மைண்ட்லையும் எடுத்துக்கிட்டு பார்வதி கூட பெரிய அளவில் சண்டை போட்டுட்ருக்கார். இந்த வாரம் இல்லை இனி வரக்கூடிய வாரங்களில் இவங்க 2 பேரோட கண்டென்ட் பெரிய அளவுலேயே இருக்கும். பட் திவாகர் வந்து உண்மையாகவே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணும், பார்வதி கூடயே இருக்கணும்னு நினச்சிருந்தா இந்த கேமை வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். இவங்க 2 பேரும் டீமாக வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதியை வின் பண்ண வச்சிருக்கலாம். பட் இவங்க 2 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் போனாங்க. அது கேம் நல்லா இருந்தது. 2 பேரும் ஒரே ட்ராக்ல இருந்திருந்தாங்கன்னா போர் அடிச்சிருக்கும். திவாகர் வந்து பார்வதிக்கு ஆப்போசிட் கேங் கூட சப்போர்ட் பண்ணதும், பார்வதி வந்து அந்த கனி கேங்கு கூட சண்டை போட்டு நாம் வின் பண்ணணுன்றதுக்காக எல்லாரும் காலை பிடிச்சது, இதெல்லாம் நல்லா இருந்தது. ப்ளஸ் இந்த ஹவுஸ் ஓனர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிரை, அப்புறம் ரம்யா, இந்த எஃப்ஜே, சபரி, இன்னும் இந்த மாதிரியான எல்லாருடைய ரியல் ஃபேஸுமே வெளியே வர ஆரம்பிச்சு. சபரியெல்லாம் அப்படியே கத்துறான், மாக்கிங். அதாவது ஒருத்தங்களை வந்து அந்த மூஞ்ச செய்முறைப்படுத்தி காட்டுவாங்க தெரியுமா? சரி, எல்லா கண்டஸ்டன்ஸும் அதே மாதிரி பண்ணுறாங்க, இவன் விதிவிலக்கா இருப்பார், இவர் தான் மகாத்மா காந்தி ஆச்சே, அமைதியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா பார்வதி முன்னாடி வச்சு செய்கிறான், என்னெல்லாமோ பண்ணுறான். கனி அவங்கள பற்றி சொல்லியே தீரணும். ஏன் தெரியுமா? பார்வதி அப்படின்ற பேரை பிக் பாஸ் மொழிஞ்சிட்டார் அப்படின்னா கனிக்கு வந்து குஷி. எப்படி விஜய் சேதுபதிக்கு வந்து கம்ருதீன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் உள்ளே இருக்கிற வரைக்குமே அவருக்கு வந்து ஷோ ஓட்டிடலான்னு நினைக்கிறவரோ, அதே மாதிரி கனி வந்து பார்வதி அப்படின்ற ஒரு ஆள் உள்ளே இருக்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, நீ ஏமா இந்த வீட்டில் இருக்கிற, உனக்கு வேணுன்ற மாதிரி நீ இருக்கணும்னா நீ ஏன் இங்கே வர, நீ உன் வீட்டிலே இருக்க வேண்டியதுதான்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியா பேசுகிறாங்க. ஏமா காம்படிஷன் கேம்னு வரும்போது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இது உன்னோட கேம் பிளேவா? இந்த மாதிரியா கேள்வி கேட்ப? பர்சனல் அட்டாக் தானே இது. நீ ஏன் வந்த, நீ ஏன் இங்கே இருக்கிற, நீ போ, வெளியில் மக்கள் உன்னை எப்படி பார்க்குறாங்க, அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கனி அவர்களே, ஒவ்வொருத்தவங்களும் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எப்படி போர்ட்ரேட் ஆகிருக்காங்கன்றது தெரிய வரும். நீங்கள் உங்களைய நான் சொல்கிறேன், இந்த வாரம் நீங்கள் கேப்டன் ஆனதுல இருந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நேற்று வந்து சபரி தூங்கிட்டு இருக்கும்போது நாய் குறைச்சது, சபரியை ஒரு கேள்வியாவது நீங்கள் கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி மட்டும்தான் கண்டென்ட், வேறு யாருமே கிடையாது. இதுக்கடையில் துஷாருக்கும் கமருதீனுக்கும் சண்டை. கமருதீன் வந்து சும்மாவே இருக்கணும்னு நினச்சாலும் துஷார் அவனை விடுற மாதிரி இல்லை. கிளியராக கமருதீன் சொன்னாண்டே, எனக்கு இடம் விட்றா, ஸ்பேஸ் கொடு, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் வரேன், நீ என்னை வேலை செய்யலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன்னு சொன்னாலும் துஷார் வந்து விடாமல் கமருதீனை வந்து டார்ச்சர் பண்ணி நீ வேலை செய்யலைன்னு நான் சொல்லலை, ஆனால் நீ இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லியே அவரைய வந்து கமருதீனை உசுப்பேற்றி கமருதீன் கேட்பார் கடைசியாக, ஏண்டா நான் தான் சொல்கிறேன் எனக்கு இடம் விடுறான், நீ பாட்டுக்கு இங்கேயே வந்து நின்றுட்டு இருக்கியே அப்படின்னா, அப்போ கனி வந்து சொல்லுவாங்க, ஏன் அது இது பொது இடம் தானே, அவன் இப்போ நின்னா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கனி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே கமருதீன் வந்து துஷார் கிட்ட கேட்பான், அப்போ நான் கக்கூஸ் போகிறேன் வரியா, அங்கேயும் வந்து நில்லாம் அப்படின்னு. துஷார் வந்து நான் வரேன் போ அப்படின்னு கமருதீன் பிடிச்சி தள்ளி விடுவான் துஷாரை, வா போ அப்படின்ட்டு. அங்கே தான் சண்டைகள் ஆரம்பிக்கும். கனி உள்ளே இருந்துட்டு அவங்க தான் வந்து சமாதானப்படுத்தணும். சொல்ல வேண்டியது தானே, கமருதீனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கேட்குறான் அப்படின்னா நீ கொஞ்சம் விடாண்டா, இல்லைனா கமருதீன் நீ போ அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த இடத்துல வந்துக்கிட்டு ஏற்கனவே கமருதீனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கனி பேசுறது சரி கிடையாது. அதே மாதிரி நேற்றைய ஷோவில் கமருதீன், அதுக்கப்புறம் வினோத், பார்வதி, இவங்க 3 பேர் ஒரு கேங்காகவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கனி அப்புறம் அந்த கேங் எல்லாமே பார்வதியை வந்து அட்டாக் பண்ணும்போது வினோத் வந்து கிளியராக சொல்லிடுவார், மேடம் நீங்கள் சரி கிடையாது, நீங்கள் பார்வதியை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறீங்க, மற்றவங்க பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி டைரெக்டாகவே அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் கமருதீனுக்கும் திவாகருக்கும் வாய் தகராறு பெரிய அளவில் வரும். போடா வாடா, நீ பொம்பளை பொறுக்கி 4 ஆளுக்கு பேசிக்கிறானுங்க.
இதுல யாரு பொம்பளை பொறுக்கி அப்படின்றது பிக் பாஸ் தான் சொல்லணும் போல. ஏன்னா திவாகர் பண்ற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடயும் போயிட்டு கிஸ் கேட்கறது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல. சரியான ஒரு ஆட்டிடியூட் இப்போ கிடையாது. ஆள் வேற மாதிரி மாறிட்டாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ற மாதிரி கமருதி நீ வந்து உன் லைஃப் ஹிஸ்டரியை சொல்லும்போது சொல்றியே, நீ தாண்டா ரியல் பொம்பளை பொறுக்கின்னு கமருதீனை வந்து அவர் டார்கெட் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேருக்கும் அது ஒரு பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. வாரம் ஃபுல்லா எப்படியாவது அமைதியா இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்ச கமருதீனை வீக்கெண்ட் ஆகும்போது ஏன்டா ட்ரிகர் பண்ணி விட்டீங்க? விஜய் சேதுபதி சாவடிப்பாரேடா. கமருதீனா கிடையாது, எங்களை. அதே மாதிரி எப்போ வந்து நீங்கள் கியூசி ஆஃபீஸர்ஸை நீங்கள் தனியாக கவனித்து அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்து வின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு சொன்ன உடனே ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஜூஸ் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திவாகரையும் பார்வதியையும் வேற லெவலில் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேமை வந்து நீங்கள் ஓவராலாக பார்க்கணும். ஒற்றுமை வேற்றுமை ஏற்றத்தாழ்வு, ஒருத்தங்க வந்து பவரில் அதிகாரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கியூசி ஆஃபீஸர்ஸ் தான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அவங்களுடைய அதிகாரத்தை வந்து சரிவர பயன்படுத்த வைக்கிறதும் அவங்கள வந்து தவறான வழியில் வந்து நடத்துறதும் யார் கையில் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் கையில் தான் இருக்குது. இப்போது பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேம் பண்ணணுன்றதுக்காக உள்ளே வந்து ஒரு இவங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து உள்ளே கொண்டு வந்தார். அப்போ உள்ளே கொண்டு வரும்போது இந்த ஓனர்ஸும் லேபர்ஸும் ப்ளஸ் அந்த பாட்டில் சப்ளையர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும்னா இவங்க தான் யுனைட்டாக இருக்கணும். முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இங்கே பாருங்கள், அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம கடமையில் நம்ம வந்து நம்ம உழைப்பை நம்பி நம்ம போகணும் அப்படின்றத வந்து முன்னிறுத்தியிருந்தாங்கன்னா அது நல்ல ஒரு உதாரணமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வேணுன்ற காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போய் அவங்களை வந்து வேணுன்றதெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள தன் பக்கம் இழுக்க தான் பார்த்தாங்களே தவிர நேர்மையாக இருந்து நம்ம வந்து வெற்றி பெற்று காட்டலாம் அப்படின்னு சொல்லி யாரும் இருந்த மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தவங்களும் வந்து கியூசி ஆஃபீஸரை ப்ளேம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க பாட்டில் சரியில்லைன்னு சொன்னாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னாங்க, ரிஜெக்ட் பண்ணும்போது சண்டை போட ஆரம்பித்தாங்க. யாருமே வந்து ஐயோ நம்ம உழைப்பு வேஸ்ட்டாக போதே, நம்ம வந்து ஒன்று கூட மிஸ்டேக் ஆகாமல் கொண்டு போகணும், நம்ம கரெக்டாக வேலை செய்யணும், நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணி பேசலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு யாருமே போகல. தன்னுடைய நியாய தர்மத்தை வந்து வெளியே கொண்டு வரவும் இல்லை. எனக்கு என்னவோ இந்த கேம் வந்து ஒரு நல்ல கான்செப்டான ஒரு கேம், பட் அது வந்து நடந்த விதம் தப்பான விஷயமா முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எல்லாருமே கத்தன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக சும்மா டேபிளை தூக்கி எறிகிறது, கத்துறது, அப்படி இப்படின்னு தான் போச்சு. இந்த முதலாளியாக இருந்த வினோத் என்ன பண்ணாருன்னா 10 காயின் அவருக்கு கிடைக்கும், எத்தனையோ காயின் கிடைக்கும், அந்த காயின் எல்லாமே வந்து லேபருக்கு விட்டு கொடுத்துருவாரு. கடைசியில் ஆண்டியாக போய் சாவ போகிறார் அவர். மற்றபடி ரொம்ப செல்ஃபிஷாக விளையாடினது யாருன்னா சுபிக்ஷா தான். இது வந்து அவங்களுடைய பெயரை கண்டிப்பாக கெடுக்க போது. ஒரு சுயநலம் பிடித்த ஒரு நபராக தன்னை வந்து அங்கீகாரமாக பதிச்சிட்டாங்க சுபிக்ஷா. மற்றபடி இந்த கேமில் ஒன்றுமே பார்க்க முடியலைங்க. இதை தாண்டி ஆதிரையெல்லாம் வந்து பேசும்போது எரிச்சலாக தான் வந்தது. யாரையுமே இங்கே வந்து நியாயப்படுத்தி சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே கரப்டட், எல்லாருமே வந்து தவறான கேம் தான் விளையாடிருக்காங்க. இதில் ரொம்ப நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா கனியோடைய கேம் பிளே. கனி என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு பார்வதிக்கு கொடுக்குற சாப்பாடை அவளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பூனை வச்சு கலையரசனுக்கோ இல்லை யாருக்கோ 2-3 வாய் ஊட்டிட்டு அந்த எச்சி ஸ்பூன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பார்வதிக்கு ஊட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய வேலைகளை கனி வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப அவங்களாம் வந்துட்டு அன்னை தெரசா கிடையாது, அன்னை தெரசாவோடைய ஆப்போசிட் வெர்ஷன். லைக் அன்னை தெரசா எப்படி கெட்ட எண்ணங்களை உள்ளே வைத்திருந்தால் எப்படி இருப்பாங்கன்றதை இந்த மாதிரி வந்து கற்றுக்கலாம். குரூப்பிசம், ஃபுல் குரூப். இவங்க எல்லாரோடைய ஒரே டார்கெட் பார்வதி மட்டும்தான். பார்வதியோட ஒரே டார்கெட் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். பட் இந்த கேம் நல்லா இல்லைங்க. கச்சன்னு கத்தி சாவடிச்சிட்டானுங்க. இந்த வீக்கெண்ட் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன் பாருங்கள். மிஸ்டர் கமு அப்படின்னு சொல்லி கமருதீனை எழுப்புவார். சனிக்கிழமையே நாசம் பண்ணிவிடுவார் விஜய் சேதுபதி. ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். அவனை மட்டும் தேவையில்லாமல் பேசி கேமை ஸ்பாயில் பண்ணி விட்ருவார். ஞாயிற்றுக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே எல்லாரையும் சும்மா கேள்வி கேட்கணுன்றது 4 கேள்வி சம்மந்தமே இல்லாமல் கேட்டுட்டு யாரையுமே பேச விடாமல் அவக்கார வச்சுட்டு கேமை முடிச்சிடுவார். இப்படியே போச்சுன்னா நல்லா இல்லை, சுத்தமாக வேலையே ஆகுது.